வாங்க பேசலாம், சத்தியத்தை பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிர்வாணி 8 வயசு குழந்தைய வந்து பிஜேபிக்காரங்க கோயிலில் வச்சு சாவடிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஒரு பெண்களை வந்து ஒரு ரோட்டுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஆம்பளை பசங்களாகவே இருக்காங்க. எல்லாருமே ஒரு பொண்ணை கொள்றாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பபதி எஸ்ஆர் க்ளோத் ரெடி ரோலிங் சார் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை எஸ்கலேட்டரில் வரும்போது அந்த பெல்ட் மாட்டி தூக்கில் மாட்டி அப்படியே வர பையன் வந்து அப்படியே அந்த இதுக்குள்ளே போய் செத்துட்டான். ஏன் இப்படி நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவோட கவனிப்பு குறையினால. இதெல்லாம் கிடைக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. பபதி எஸ்ஆர் ரோலிங் சார் ஜிஎஸ்டினா இப்போ வந்து இந்த மோடி வந்து காசு நிறைய பண்ணுறாங்க. இப்போ 50 ரூபாய்க்கு இருக்கிற கேரட்ஸ் வந்து ஒரு 60 ருபீஸ், 61, 62 இப்படி பண்ணுறாரு இந்த மோடி. ஏன் தமிழ்நாட்டிலேயே இப்படி பண்ணுறாங்க மோடினா? தமிழ்நாட்டில் வந்து பண்ணுனா யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. தட்டி கேட்கணும். இல்லை போலீஸாக இருந்தாலும் ஏன் போலீஸை மோடி சார் அரெஸ்ட் பண்ணலைன்னா ஏன்னா அவங்க செல்வாக்கை வச்சு இப்படி எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க வந்து 6 லிட்டர் ஒரு கடலில் இருக்க 6 லிட்டர் தண்ணியை விவசாயிக்கு இல்லாமல் எடுத்து அதில் கூல்ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. கொக்கோகோலா, மாசா, பெப்சி, அது இதெல்லாம் குடிச்சா நம்ம ஹெல்த்துக்கு என்ன ஆகும்? கிட்னி பாதிக்கும், லிவர் பாதிக்கும். இந்த மாதிரி இந்த மோடி சார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் யாருமே இந்த ஊரில் கட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 50 ரூபாய்க்கு இருக்க கேரட்டு, கேப்சிகம்லாம் நல்லா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் பண்ணுறாங்க. 50 ரூபாய்க்கு இருக்குன்னா எடையை போட்டு டக்குன்னு கவரில் போட்டு வந்துடுறாங்க. ஸ்பீடாக பண்ணுறாங்க. அதனால நம்ம பணம் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் காசு வச்சுருக்கோன்னா நம்ம பசங்களே கொடுத்தோம்னா நம்ம பசங்க கேட்டு வாங்கி தரலாம், ஓகே. ஆனால் நான் ஹெல்த்துக்கு வந்ததெல்லாம் வாங்கி தரேன். முருங்காய் ஜூஸு அந்த மாதிரி இந்த ஜூஸ் குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அந்த மோடி சார் வந்து எல்லாமே அந்த பெப்சி இதெல்லாம் குடிக்க வச்சுட்டே இருக்காங்க. இது குடித்தா ஹெல்த் பாதிக்கும். ஆனால் நிறைய அந்த ஃபேக்ட்ரி காசு வரும். இதை தடுக்கணும். ஃபேக்ட்ரியில் வந்து நல்ல பொருள் தடுக்கணும். மைதா மாவில் பண்ணுற பரோட்டா இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்திலாம் சாப்பிடலாம். சப்பாத்தி அது இதுன்னு சாப்பிடலாம். ஆனால் இந்த பெப்சி இதெல்லாம் குடிக்கவே கூடாது. இது குடித்தா எல்லாமே நம்ம தொண்டையில் நம்ம நல்லா பாடுறோம்னா தொண்டையில் பாதிக்கும். ஏதாச்சும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி நூண்டு இருக்கும், அது தண்ணியில் வந்து இதெல்லாம் டெக்னாலஜியாக ஆகுது. 1000 ரூபாய் இருக்க நோட்டு, 1000 ரூபாவும் 2000 நோட்டு ஒரு ஷிஃப்ட்டு ஃபுல்லாக வச்சு பாருங்க. ஒரு 5 நாள் கழிச்சு பாருங்க எல்லாமே பொடியாக இதான் மோடி சாரு அவங்க கூட இருக்க கூட்டாளிலாம் பண்ணுற ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒரு கெமிக்கல்ஸில் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணால் கருப்பு பணத்தை ஒழிக்கணும், உண்மையை வர வைக்கணும். நன்றி.